மதிமுகம் நேயர்களுக்கு வணக்கம். நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக ஃபர்ஸ்ட் லைன் ஆசிரியர், மூத்த பத்திரிகையாளர் உமாபதி கிருஷ்ணன் இணைந்திருக்கிறார். பேசலாம். டயா பூஸ்டர் சுகரை கண்ட்ரோல் பண்ணும், உங்க ஆரோக்கியத்தை மீட்டு தரும். சர்க்கரையை கட்டுப்படுத்துறதுக்கான எளிமையான வழிமுறை, இயற்கையான வழிமுறை. அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும். வணக்கம் சார். நல்லா இருக்கேன். ஓகே. கும்மிடிப்பூண்டியில் ஒரு சிறுமி ஏற்பட்ட அந்த நிலை முன்னாடியெல்லாம் நடந்துக்கிட்டு தான் இருந்துச்சு, நடக்கலைன்னு சொல்லிட முடியாது தமிழ்நாட்டில். பட் தினந்தோறும் ஒரு சம்பவம் அப்படிங்கிறது ரொம்ப அச்சமாக இருக்குது. இப்போ நடந்து கொண்டு இருக்கக்கூடிய தாவேக ஆட்சி வென்டிலேட்டரில் இருக்கிறது சட்டம் ஒழுங்கு அப்படின்னு உதயநிதி ஸ்டாலின் பேசியிருக்காரு. உங்களுடைய கருத்து என்ன? ஏன்னா கடந்த வாரமெல்லாம் தாவேகா எம்எல்ஏ சரவணன் பார்த்துருப்பீங்க, ஸ்ரீவைகுண்டம் எம்எல்ஏ, அங்கே ஒரு பெண் அபியூஸ் பண்ணப்பட்ட இஷ்யூ. தாவேகா நிர்வாகி 20 வருஷ விஜய் அவர்களுடைய ரசிகர் மன்றத்துலேருந்து மக்கள் மன்றத்துலேருந்து உழைச்சி இன்னைக்கு கட்சியிலும் உழைச்ச ஒரு பெண்ணுக்கே தாவேகா நிர்வாகிகளாலேயே ஒரு சம்பவம். அதை தாண்டி சேலத்தில் நடந்த கிட்டத்தட்ட 8000 வீடியோக்கள் அந்த மொபைலில் இருந்தது. இப்படி தொடர்ச்சியான ரொம்ப அதிர்ச்சியாக இருக்குது. இதில் கொடுமை என்னன்னா எதுவுமே பேசுபொருள் ஆகாமல் இருக்கிறது ரொம்ப வருத்தத்துக்குரியதாக இருக்குது. உங்களுடைய பார்வை? அதாவது எதுவும் பேசு பொருளாக ஒரு வருத்தத்துக்கு இல்லை. முதல்ல அடிப்படை செட்டப்பை நீங்கள் தெரிஞ்சுக்கணும். இந்த தற்குறிங்களுக்கு கிட்டத்தட்ட ஹியூமன் கேட்டல்ஸ் ஒரு 70% இருக்காங்க இந்த நாட்டில். இந்த உலகத்தில் 70% ஹியூமன் கேட்டல்ஸ். அவன் திங்கிற அவனுக்கு பெருசாக ஒன்றும் தெரியாது. அதுக்கு கீழே தற்குறிகள்ன்ற உலகம் பூராமே ஒரு 30% இருக்காங்க. அது ஒரு 20% 30-35% வரைக்கும் அது வேரி ஆகி ஒவ்வொரு நாட்டில் 20% தற்குறி இருக்கும், ஒரு நாட்டில் 10% இருக்கும். இப்போ நீங்கள் இஸ்ரேல் போன்ற நாடுகள் எடுத்துக்கிட்டிங்கன்னா தற்குறியோட எண்ணிக்கை கம்மியாக இருக்கும். ஒரு 5% தற்குறி தான் இருக்கும், 3-4 அவ்வளோதான் இருக்கும். ஏன்னா அவங்க அதே மாதிரி தமிழ்நாட்டில் தமிழர்கள் தமிழ் குடும்பங்களில் தற்குறிகளோட எண்ணிக்கை போன 10-20 வருஷம் வரைக்கும், போன ஜென்ரேஷன் வரைக்கும் கம்மியாக இருந்துச்சு. அதற்கு காரணம் என்ன அப்படின்னா, குடும்பத்தில் உள்ளவர்கள் ஒரு பொம்பளை பிள்ளை எப்படி இருக்கணும், ஆம்பளை பையன் எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லி வளர்ப்பாங்க. அது எப்படி போகுதுன்றது வேற. தவறுகள் எல்லா இடத்துலையும் எல்லா காலகட்டத்திலும் தான் நடந்துட்டு தான் இருக்கு. அதாவது கண்ணகி கோவலன் ஒரு காலகட்டத்தில் கூட அவன் ஒரு கீப்பு வச்சுருந்தான், அவன் வீட்டில் இருந்தான்றது இது எல்லா காலகட்டத்திலும் நடந்து தான் இருக்கு. ஆனால் ஒவ்வொரு இதுக்கும் ஒவ்வொரு என்னென்னா அடிப்படையை சொல்லி கொடுத்துருவாங்க. அது விரும்புறது அப்படி இருக்கும், விரும்பாதது இப்படி இருக்குன்றது வேற இருந்தால் கூட அடிப்படையில் தெரிஞ்சுதான் ஒரு விஷயத்த செய்வாங்களே தெரியாமல் யாரும் செய்ய மாட்டாங்க. ஸோ அதோட எண்ணிக்கை என்னென்னா இப்போ போன ஜென்ரேஷனில் என்னென்னா இந்த தற்குறி தாய்மார்கள் தந்தைமார்கள் இருக்காங்க, இவங்க இவன் ஏதோ போன ஜென்ரேஷனில் வேலை கிடைக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. இந்த 90s கொஞ்சம் முன்னாடிலாம் அப்போ தான் சேஞ்சஸ் வருது. வரும்போது அப்போ அவன் இப்போ குடும்பத்தை பார்க்கணும், பொழைப்பு அது இதுன்னு போகும்போது எல்லாரையும் நம்ம சொல்லலை, பல குடும்பத்தை சேர்ந்த பெண்கள் நம்ம இதெல்லாம் அனுபவிக்க முடியலையே, நம்ம பிள்ளைக்கு இந்த ட்ரெஸ்ஸை போட்டு பார்ப்போம், நம்ம ஷார்ட்ஸ் போட்டு சுத்த முடியல, நம்ம மிடியெல்லாம் போட முடியல, செருப்பு கழட்டி அடிப்பாங்க நம்ம காலத்தில். ஸோ நம்ம பிள்ளைக்கு போட்டு பழகுவோம், அறகுறை உடைய போட்டு விடுறது, அதை இஷ்டத்துக்கு நம்ம கஷ்டப்பட்டோம், நம்ம பிள்ளைய அது இஷ்டத்துக்கு போயிட்டு வரட்டும், பையன் போயிட்டு வரட்டும், அவன் இருக்கட்டும். அவன் இப்போமா இப்போ உள்ள தரதலைங்க, இப்போ உள்ள 80s அப்படி இருந்தால் அதானே அது 25 வயசு ஆகும்போது 25 வரும். புரியுதா உங்களுக்கு? 80s 90s பிறந்தது இது இப்போ 80s பிறந்ததுல தான் சொல்கிறேன். அப்போ என்னென்னா அப்போ ஒரு பெரிய சேஞ்ச் ஓவர் வருது. அந்த சேஞ்ச் ஓவரோட எஃபெக்ட் தான் இப்போ வந்துட்டு அந்த 80s வரைக்கும் பார்த்தீங்கன்னா கட்டுப்பாடுகள், குடும்ப கட்டுப்பாடு பிரச்சனை, வரதட்சணை பிரச்சனை, புருஷன் பிரச்சனை, இப்படி இருக்கும்போது நம்ம எதையுமே நினச்ச ட்ரெஸ்ஸை போட முடியல, நினச்சதை அனுபவிக்க முடியல, நினச்ச வாழ்க்கையை நம்ம வாழ முடியல. நம்ம பிள்ளை நாள் வாழட்டும் அப்படிங்கும்போது என்னன்னா 4 பிள்ளை இருந்தால் பிரச்சனை வந்துடும். 1-2 இருக்கும்போது அதில் அப்படி வளர்க்குறது, அறகுறையாகவே வளர்க்க, அது இஷ்டத்துக்கே விடுறது. அப்படி இருக்கும்போது அதுக்கு எந்த நாலேஜும் இல்லாமல் போயிடுது. பையனாக இருந்தாலும் பொண்ணாக இருந்தாலும் அவனை ஒரு சித்தி சித்தப்பா அண்ணன் தம்பி மாமா மச்சான் வீடுலேருந்து இருக்கிறது 4 பேர் கேலி பண்ணுவானேன்ற பயம். இப்போ எங்கள் காலத்தில் எப்படி இருக்குன்னா, ஏதாவது ஒரு சின்ன மிஸ்டேக் பண்ணிட்டா கூட பொம்பளை பிள்ளையாக இருந்தாலும் பையனாக இருந்தாலும் வச்சு செஞ்சு விட்ருவாங்க. அதற்கு பயந்துக்கிட்டே இந்த வேலையை செய்ய மாட்டாங்க. இப்போ என்னன்னா பாடி ஷேமிங், மண்ணாங்கட்டி, இது சொல்கிறான் அதை சொல்கிறான் அப்படின்னு ஒரு துபாகூர் இத்து போன இது ஒன்று போயிட்டுருக்கும். பட் அது பார்த்தீங்கன்னா அது கொடுக்குற பில்டப் பீலாக பயங்கரமாக இருக்கும். சரி, அந்த காலமாக இருந்தால் நேரடியாக சொல்லிடுவாங்க, ஏன் உனக்கு இது தேவையா அப்படின்னு.
அப்போ திருந்தி ஐயோ அப்படியா நமக்கு சரியில்லை, அது போய் மூஞ்சி அந்த பொய்யனோ போடணும் கண்ணாடியில் பார்க்கும்போது நம்ம ஓவராக தான் பண்ணுறோம் போலன்னு திருந்தோம். இப்போ ஒன்றுமே சொல்லக்கூடாது, சொன்னால் பிரச்சனை, வாத்தியார் ஏதாவது சொன்னால் பிரச்சனை, வாத்தியார் அடித்தா பிரச்சனைங்கும் போது அது விளங்காமல் போயிடுது. அப்படி போன ஜென்ரேஷன் தான் இப்போ ஒரு 20% மேலே இருக்குது. இது ஒரு பக்கம். இதுக்கப்புறம் இன்னொரு பக்கம் இந்த கேடுகட்ட செயல்களுக்கெல்லாம் இதுதான் காரணம், இந்த அடிப்படை ஒரு காரணம். இன்னொரு விஷயத்தை நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்கணும். என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, நம்மளுடைய அரசியல் செட்டப் இருக்குல்ல, அமைப்பு, பிரதமராக இருக்கட்டும் இல்லை முதலமைச்சராக இருக்கட்டும், அமைச்சர்களாக இருக்கட்டும், எது வேணாலும் இருக்கட்டும், அரசாட்சின்னு ஒன்று இருக்குல்ல, இதுக்கு என்னென்னா 2 செட்டப் இருக்குது. அதை நீங்கள் அடிப்படையாக புரிஞ்சுக்கணும். நீங்கள் நம்ம யாரையும் தனிப்பட்ட முறையில் குறிப்பிட்டு சொல்லல, இந்த அரசியல் சட்டம் எப்படி இருக்குது, இதுக்கான வாய்ப்புகள் எப்படி இருக்கிறத பற்றி தான் சொல்கிறோம். நாயை கொண்டு போய் ஒரு பதவியில் உட்கார வைக்கிறீங்கன்னு வைங்க, அது நடந்துக்கிட்டே தான் இருக்கும். உடனே உங்களுக்கு ஒன்றுமே தெரியாது, ஒன்றும் ஆக போகிறது இல்லை. ஏன்னா அதிகாரிகள் அதை நடத்திக்கிட்டு இருப்பாங்க. சரி, இப்போதான் ராகவா லாரன்ஸ் வர பேசி சிக்கல்ல இருக்காரு. இல்லைம்மா, நாயின்றது நம்ம நாய் நன்றி உள்ளதுமா. இப்போ அதை கொண்டு போய் இப்போ உட்கார வைக்கிறீங்கன்னு வைங்க, ஒரு பதவியில் ஒரு பொறுப்பில் உட்கார வைக்கணும்னா சரி, அப்போ அது கூட உங்களுக்கு உறுத்துதுன்னு வச்சுக்கோங்க. வேற ஏதாவது ஒரு பேயின்னு வச்சுக்குவோமா? ஆமா, காஞ்சனா பேயின்னு வச்சுக்கலாம். காஞ்சனா பேயினி அதை கொண்டு போய் வச்சா கூட எந்த சிதைவும் ஏற்படாது. அது கூட வேணாம்ல, ஒரு தெருப்பொறிக்கு பிச்சைக்காரன்னு வைங்க, அவனை கொண்டு போய் ஒரு பதவியில் உட்கார வைக்கிறீங்க. நான் யாரையும் குறிப்பிட்டு சொல்லலை, எந்த கட்சியும் சொல்லலை, யாரையும் சொல்லலை. ஜெனரலா அதிகாரிகள் கட்டமைப்பு அதுதான். ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸ், ஐபிஎஸ் ஆஃபீஸர்ஸ் எல்லாம் எதுக்கு இருக்காங்கன்னா, சிவில் சர்வீஸில் ஐஎஃப்எஸ் ஆஃபீஸர்ஸ் எப்படி இருக்காங்கன்னா, நீங்கள் யார் இருந்தாலும் உங்களுக்கு தெரியுதோ அது பாட்டுக்கு முதல் நாள் வரைக்கும் நீங்கள் கஞ்சா வித்துக்கிட்டு இருந்தாலும் சரி, கரும்பு சாறு வச்சுருந்த கடை வச்சுருந்தாலும் சரி, நீங்கள் ஒரு பொறுப்புக்கு அதே மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னா ராப்ரி தேவின்னு அந்த அம்மா முதல் நாள் வரைக்கும் பாத்திரம் விளக்கிட்டு இருந்துச்சு. அதுக்கு பிகாரியை தவிர எதுவுமே தெரியாது. ஆனால் அது முதலமைச்சரான லாலு ஜெயிலுக்கு போனால் அடுத்த செகண்ட் அது முதலமைச்சர், கையெழுத்து போடவே அதுக்கு தெரியாது. மீதி உள்ள 3.5 ஆண்டுகளையும் ஆட்சி பண்ணுச்சு. எப்படி ஆட்சி பண்ணுச்சு? அதுக்கு இலவும் தெரியாது, எட்டும் தெரியாது, லாங்குவேஜும் தெரியாது, முதலமைச்சர்னா என்னான்னு தெரியாது. புரியுதா உங்களுக்கு? 3 வருஷம் ஆட்சி பண்ணுச்சு. ஒன்றுமே தெரியாத அடி கூமுட்ட முட்டாள்னா அதை மாதிரி ஒரு அரசியல்வாதி இந்த உலகத்திலே பார்த்துருக்கவே மாட்டாங்க. அவனும் வீட்டில் சோறு ஆக்கிக்கிட்டு 10 பிள்ளையை பார்த்துட்டு பாத்திரம் விளக்கிட்டு இருந்த ஒரு அம்மா, அதை எப்படி 3 வருஷம் ஆட்சி பண்ண முடிஞ்சு? புரியுதா உங்களுக்கு? அதுக்கு காரணம் என்னன்னா, நம்ம அந்த பொலிட்டிக்கல் ஸ்கெலிட்டன் சிஸ்டம். நீங்கள் ஐஏஎஸ் இப்போ நீங்கள் ஒரு போலீஸ் ஸ்டேஷனுக்கு போகிறீங்க அப்படின்னா, ஒரு டிஜிபியை செத்து போயிட்டாரு, உடனே இதாகிடாது. புரியுதா உங்களுக்கு? ஒரு உதாரணத்துக்கு ஒரு எஸ்ஐ இருப்பார், அவர் ரெகுலராக டியூட்டி போவார். அவர் கீழே உள்ளவங்களுக்கு டியூட்டி போட்டுட்டு தான் இருப்பார் டெய்லி. எல்லா இடத்துலையுமே அவருக்கு டியூட்டி போகிறது இன்ஸ்பெக்டர் போடுவார், இன்ஸ்பெக்டர் டிஎஸ்பி போடுவார், டாப் வரைக்கும் போட்டுட்டு தான் இருப்பாங்க. அது செட்டப்பில் நடந்துட்டு தான் இருக்கும். ஆனால் அதில் சில பேர் இருக்காங்கல்ல, அவன் பார்ப்பான், ஆஹா தலை இல்லை அப்படிங்கும்போது அவன் சில வேலையை காட்டுவான். அதுதான் ஆட்சியாளர்கள், திறமையான ஆட்சியாளர்களுக்கும் எவனோ பிச்சைக்காரனை கொண்டு உட்கார வைக்கிறதுக்கும் உள்ள வித்தியாசம். புரியுதா உங்களுக்கு? ஸோ அப்படி இருக்கும்போது என்னன்னா, திறமையான ஆட்சியாளர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்களுக்கு ஏற்கனவே அனுபவத்தின் வாயிலாக சொல்லுவான், இந்த ஏடிஜிபியை தூக்கி அதில் தூக்கி போடுங்க. எதுக்கு போடுறாங்க? அவரும் ஏடிஜிபி, இவரும் ஏடிஜிபி தானே, இவரை தூக்கி எதுக்கு கிரைம்லேயும், அவரை தூக்கி எதுக்கு லேண்ட் ஆர்டர்லையும், அவரை தூக்கி எதுக்கு உளவு பிரிவுலையும் மாற்றி போடுறாங்க. ஸோ இவர் இதில் திறம்பட செயல்படுவார்ன்ற அறிவு இவருக்கு இருக்குன்ற அனுபவம் யாருக்கு இருக்குன்னா, ஆட்சியாளர்களுக்கு. இந்த கிரைமில் இவரை தூக்கி போட்டோம்னா இவர் இதை பண்ணுவார், இதை டக்குன்னு முடக்கி பிடிப்பார் அப்படின்ற இது இருக்கும். அவர் யார், அவரோட பின்னணி என்னன்றது பூராமே அரசியலில் 10 வருஷம் 20 வருஷம் இருந்தவங்களுக்கு தெரியும். புரியுதா உங்களுக்கு? அப்படி இருக்கும்போது அவர்களை உட்கார வச்சா குற்றங்கள் குறையும். அதே மாதிரி அதிகாரிகள் மட்டத்தில் இப்போ அதிகாரிகள் ஆட்சி தான் நடந்துகிட்டு இருக்கு. இப்போ அமைச்சர்களாக இருக்கிறவர்களுக்கு ஒன்றுமே தெரியாது, எதுவுமே தெரியாதுல்ல, உங்களுக்கு தெரியுமில்ல, ஒன்றுமே தெரியாமல் இப்போ தான் ஆயிருக்காங்க. அதிகாரிகள் என்ன சொல்கிறாங்களோ அதான் நினைப்பாங்க, அவர்கள் மஞ்சள் குளிச்சுட்டு போயிடுவாங்க. ஸோ நீங்கள் சொல்கிற அந்த இப்போ ஒன் லைனில் நீங்கள் இவ்வளோ நேரம் பேசினதில் தற்போதைய முதலமைச்சர் விஜய் தற்போதைய முதலமைச்சர் நீங்கள் இழுக்கவே இல்லை. ஜென்ரலா சொல்றேன், நானும் ஒன் லைன்ல முடிச்சு வச்சிட்டாரு. சிங்கப்பெண் அதிரடி படை அப்படின்னு ஒண்ணு ஆரம்பிச்சு வச்சு ஏற்கனவே சூர்யா கொண்டு உள்ள வச்ச முக்கிய காரணமே நீங்க தான். சரி, நீங்க ரிலீஸ் ஆயிருவார் சார், அவர் கவலைப்படாதீங்க சார். அந்த மாதிரி இப்போ உள்ள முதல்வர் இழுக்காதீங்க. இல்ல சொல்றேன் நானு, சிங்கப்பெண் அதிரடி படை வந்துருச்சு,
வந்து அந்த சம்பவங்கள் வந்து அதிகரிச்சுட்டு இருக்கிற மாதிரி தானே சிங்கப்பெண் இருக்கு. வந்தா என்ன, இப்போ நல்லா ஏதாவது சொல்றது, இப்போ புலிப்பெண் வந்தா என்ன, அது வேற பிரச்சனை. அடிப்படை ஈரலே கெட்டு போயிருக்கு. இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, ஒருத்தருக்கு வந்து லிவர் ஃபெயிலியர் ஆயிடுது, கிட்னி ஃபெயிலியர் ஆயிடுது, அவரை வந்து இதுக்கு கூட்டு போகிறீங்க, இங்கே டயாலிசிஸ் பண்ண கூட்டு போகிறீங்க, ம் அவருக்கு பேண்ட் ஷர்ட் கோட் ஷூட்லாம் போட்டு பவுடர் அடிச்சு கூட்டு போகிறீங்க, அவ்வளோதான். ம் பார்க்கும்போது என்ன இருக்கும்? ஒன்றும் தெரியாது. ஒன்றும் தெரியாது. ரிச்சாக இருக்காரு பயங்கரமாக, பென்ஸில் போய் இறக்குறீங்க ஒருத்தர், தெரிஞ்ச ஒரு பெரிய கோடீஸ்வரன் சொல்லி ஆ கூட வாங்கமான்றாரு. பார்க்கும்போது என்ன பண்ணுறாங்க, அவரை பார்க்கும்போது என்ன பெரிய கோடீஸ்வரன் பாரு, பென்ஸ் காரு. ஆனால் அவருக்கு லிவர் கெட்டு போச்சு, கிட்னி கெட்டு போய் அவரை கொண்டு போய் பாவப்பட்டு நீங்கள் கூட்டு போகிறீங்க போய் டயாலிசிஸ் பண்ணுறது. இதுதான் உண்மை நிலைமை. நான் வெளியிலேருந்து பார்க்குறவங்க என்ன பார்க்குறேன். இல்ல இப்ப ஏன் வந்து இப்போ பொள்ளாச்சி சம்பவம் எவ்வளோ பெரிய பேசு பொருளாச்சு, ஆட்சி மாற்றமே நடந்துச்சு, அண்ணா யூனிவர்சிட்டி இல்லை, issue நம்ம எவ்வளோ எல்லாத்தையும் குறை சொல்ல பெருசாச்சு. முடியாது. பொள்ளாச்சி சம்பவம் வேற, சேலம் சம்பவம் வேற. இல்ல சார், சேலம் எதுவா சம்பவம் வேணா இருக்கட்டும், ஏன் செய்தி ஊடகங்கள்ல கூட ஏன் வரும், ஒரே ஒரு தொலைக்காட்சியில தான் வந்துச்சு, ஏன் பேச மாட்றாங்க, ஏன் போராட மாட்றாங்க, ஏன் குரல் நீங்களா கொடுக்க காசு மாட்றாங்க? கொடுக்குறீங்க? நீங்கள் காசு கொடுக்குறீங்களா? இல்ல அப்போ பெண்கள் குழந்தைகள் பாதிக்கப்படும் போது அன்னைக்கு நீங்க குரல் கொடுத்தீங்க, இன்னைக்கு கூட எனக்கு புரிய மாட்டேங்குதே. ஆமா, அது அதாவது போனா போயிட்டு இந்த போட்டோம், விஷயம் நடந்தா நடந்துட்டு சேலம். போட்டோம். ஆமா, அன்னை ஆட்சி நடந்த போது பண்ணா இருக்கு. அப்போ ஆட்சி வேற ஒருத்தவங்க இருந்தாங்க, இப்போ வந்து தொடர்கதையா இருக்கே சார். தொடர்கதையாக தான் இருக்கும். ரெஸ்பான்ஸும் வர்றது கிடையாது, ஒரு ப்ராப்பரான பதிலும் வர்றது கிடையாது. அதை தாண்டி ஊடகங்கள் வந்து ஒரு 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 முதன்மையான ஊடகம், எனக்கு தெரிஞ்ச ஒரு 1 வீக் முன்னாடியெல்லாம் வந்து நானே ஒரு பேட்டியில் கூட நாங்கள் கெஸ்ட்டு கிட்ட கேட்டிருந்தேன், 3 தொலைக்காட்சிகள் வந்து அரசு கேபிள்லேருந்து இது பண்ணியிருக்காங்களே அப்படின்னு சொல்லி. அது அன்னைக்கு அவர் பேசும்போதும் நாடகம் தான் சொன்னார், அது பேட்டியோட இறுதி அப்படி தான் இருந்துச்சு. இன்னைக்கு அந்த ஊடகத்தில் நம்பர் 1 ஊடகத்தில் கூப்பிட்டு தாவேக்காவோடு திமுகவிலேருந்து கூட்டணிக்கு போன தலைவர்களை கூப்பிட்டு உட்கார வச்சு ஏன் போனீங்க, எதனால போனீங்கன்னு பேசிட்டு இருக்காங்க. இன்னைக்கு தமிழ்நாடு போயிட்டு இருக்க நிலைமை என்ன, அதை பத்தி விவாதிக்கிறத விட்டுட்டு இதை பேச வேண்டிய அவசியம் என்ன? அப்ப என்ன பண்றீங்க? 1000 கேள்வி இப்போ வருது. அந்த இதுக்கு சம்பளம் நீங்களா போடுவீங்க அந்த டிவி சேனலுக்கு? நான் ஏன் 80 பேர் தானே. ஆமாம், அப்புறம் அவங்க தானே போட்டாகணும், அவங்க ஓனரமாக சம்பளம் கொடுக்கணும். அப்போ அதுக்கு என்ன வழியை தானே பார்க்க முடியும். இதுதான் உச்சநீதிமன்ற தீர்ப்பே இருக்குமா? என்ன தீர்ப்பு சார்? தொடர்ச்சியாக மிகப்பெரிய வரலாற்று சிறப்புமிக்க தீர்ப்புலாம் வந்திருக்குல்ல. என்ன தீர்ப்பு சார்? ப்ராஸ்டியூஷன் பண்ணுறது கூட வந்து அது ஒரு தொழில் தானே அப்படின்ற அளவுக்கு வந்திருக்கும் போது அப்புறம் நீங்கள் மீடியாவை போய் சொல்லிட்டு இருக்கீங்க. அப்படி 80 பேர் சோறு போடணும், அவனுக்கு இப்போ சம்பளம் கொடுக்கணும் அப்படிங்கும்போது வேல்நாயக்கர் சொல்லுவார்ல, தப்பு 4 பேர் நல்லது செய்யறதுன்னா எதுவுமே தப்பு இல்லைன்னா. இதுல இன்னொரு விஷயம் என்னன்னா, திமுக ஆட்சியிலையும் சரி, அதிமுக ஆட்சியிலையும் சரி, இல்ல பாஜகல கூட சரி, இது மாதிரி பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் நடக்கும்போது அதுல வந்து அந்த யார் ஆளுங்கட்சியா இருக்காங்களோ அந்த கட்சியை சேர்ந்தவே இல்ல எதிர்த்தரப்புல இருக்கக்கூடிய கட்சியை பிரதான கட்சிகளை சேர்ந்த யாரோ ஒருத்தர் நபர் சம்மந்தப்பட்டிருக்காங்க அப்படின்னா உடனடி நடவடிக்கை இருக்கும். அது மிகப்பெரும் பேசுபொருளாக அந்த கட்சிக்கே மிகப்பெரும் அவப்பெயரா இருக்கும். ஆளுங்கட்சியா இருந்தாலும் சரி, எதிர்கட்சியா இருந்தாலும் சரி, பிரச்சாரம் வரைக்கும் அது எதிரொலிக்கும். 1-2 சம்பவங்கள்ல இது தொடர்ச்சியா தாவேகா நிர்வாகிகளே லிஸ்டா வராங்க, தொடர்கதையா இருக்கு. பழைய காலத்துல வாழ்ந்துட்டு இருக்கீங்க. எங்க போயிட்டு இருக்கோம் அப்ப நம்ம? நீங்க வந்து ஒரு பூமர் ஆங்கரா மாறிட்டீங்க. அதுதான் என்ன சார் பூமர்? ஆமா, இன்னைக்கு நடக்கிறது என்னம்மா, இன்னைக்கு எதையுமே தப்பா எடுத்துக்கிறாத ஒரு சமூகத்துல வாழ்ந்துட்டு இருக்கீங்க நீங்க. சார் அப்படி பார்த்தா கூட சட்டம் வந்து சொல்லுது ப்ராஸ்டியூஷன் பண்றது தப்பு கிடையாது, உடலை விற்பது தப்பு இல்லைங்குது, சட்டமே வந்துருச்சுமா. அனுமதி இல்லாம தொடர்ந்தும் தப்புன்னு சட்டம் சொல்லிருக்கே. அப்ப அந்த அனுமதி இல்லாம தான வீடியோ எடுத்து வச்சிருக்கீங்க, 8000 வீடியோ எடுத்து வச்சிருக்கீங்க, மிஸ் பண்ணிருக்கீங்க. யார் அனுமதி இல்லாம? அவங்க அனுமதியோட தானே போனாங்க, அதையும் சட்டம் சொல்லுது இல்ல, என்ன நடவடிக்கை எடுப்பீங்க? கோர்ட்ல போனா செல்லாதேம்மா. இந்த அவன் வீடியோவே, அதே வீடியோவே அவன் போட்டு காட்டுவான், பாருங்க எவ்வளோ இணங்கி போய் என் கூட இருக்காங்க அப்படின்னு, அவங்களுடைய அனுமதியோட தாங்க இதை பண்ணையா அப்படிங்கும்போது, அப்படியா 18 வயசுக்கு மேலே இருக்கவங்க 2 பேரும் விரும்பி உறவு வைத்துக்கொண்டா தப்பு இல்லைன்னு உச்சநீதிமன்றம் சொல்லுதுமா. கோர்ட்டில் எப்படிமா அந்த கேஸ் ஜெயிக்கும்? இதை போய் நீங்கள் பொள்ளாச்சி சம்பவத்தோட இது பண்ண முடியாது. இது யதார்த்த சம்பவமா, இது பதார்த்த சம்பவம். வேலை வாங்கி தரேன், புசி ஆனந்த் அண்ணன் கிட்ட கூட்டிட்டு போறேன், விஜய் அண்ணன் கிட்ட கூட்டிட்டு போய் உங்களுக்கு வேலை வாங்கி தரேன்னு சொல்லி கூட்டு போனாங்க. அதெல்லாம் சொல்லத்தான் செய்வாங்க. அதுக்காக எது வேணாலும் நம்பிடுவீங்களா அப்படின்னு கேட்டால் என்ன பண்ணுவீங்க? எதிர்த்தரப்பு வரக்க நீங்கள் கேட்குறேன், ஏமா புசி ஆனந்த், இப்போ நான் சொல்கிறேன் வாங்கம்மா புசி ஆனந்திட்ட கூட்டு போகிறேன்,
இது வேலை வாங்கி தரேன்னா நீங்கள் வந்துடுவீங்களாமா அப்படின்னு கேட்பாங்களா? 20 வருஷம் அந்த கட்சிக்கு உழைச்சிருக்காங்க, அப்ப நம்பி போற இது இது எப்படி? நீங்கள் கேட்குற காமெடியாக இருக்கு இல்லையா? அப்போ 20 வருஷம் அந்த கட்சிக்கு உழைச்சவங்க ஒன்றும் பண்ணக்கூடாது, புதுசாக வந்தவங்க அப்படி பண்ணால் இல்ல தப்பு சார், இல்லைன்றீங்களா? நம்புறதுக்கு சொல்றேன். இப்ப நம்பி போறாங்க அப்படிங்கும்போது நம்பி இப்போ எதுக்குமா நம்பி போகிறாங்கன்ற ஒரு கேள்வி வேணாமாம்மா? என்னம்மா இது? அவ்வளோ தூரம் நீங்கள் கூமுட்டையாக இருந்தால் இப்படித்தாம்மா இருக்கும். புரியுதா? இந்த மாதிரி பண்ணிவிட்டு இப்போ ஒரு பையன் போகிறான், பைக்கை நிறுத்திருக்கான், ஒருத்தன் வரான், தம்பி சாவி கொடுன்னு ரோட்டில் எவனா ஒருத்தன் கேட்டால் கொடுத்துருவானா? அது எப்படி சார் இருக்கும்? இப்போ ஒருத்தர் பையன் ஹேண்ட் பேக்கை ஊற்றிட்டு போகிறாங்க, நம்ம அந்த ஹேண்ட் பேக்கை கொடுங்கன்னா கொடுத்துருவாங்களா? இன்னும் இப்போ ஹேண்ட் பேக்கே கொடுக்காத ஒருத்தர் ஓகே, வேலை 20 வருஷம் நான் இருக்கேன் வாங்கன்னு கூப்பிட்டா எப்படி போயிருவீங்க? இல்ல சார், வேலை ரிலேட்டடா எம்எல்ஏ சரவணன் சாரை பார்த்துட்டு வரலான்னு கூட்டு போனன்ற மாதிரி அவங்க ஏதோ சொல்றாங்க. பட் என்ன உண்மைங்கிறது விசாரணைக்கு பிறகு அந்த அளவுக்கு நீங்க, அதாவது நீங்க அந்த அளவுக்கு நீங்க எவ்வளவு அறிவாளியா இருந்தீங்க அப்படின்னா என்னத்தமா சொல்றது? இன்னும் 20 வருஷம் நீங்க என்னத்தை கிழிச்சிங்கன்னு வேணும்ல, எந்த இதுல இருந்தீங்க, எந்த கட்சியில இருந்தீங்க, 20 வருஷமா என்னத்தை புடுங்குனீங்கன்னு கேட்பான்ல. சரி, நாளைக்கு எதிர்கட்சி வக்கீல் கேட்டா என்ன பதில் சொல்லுவீங்க? ஏமா 20 வருஷமா என்னவா பண்ணிட்டு இருந்த நீ? உனக்கு 20 வருஷமா நீ கட்சியில் இருக்கேன்ற உனக்கு புஷி ஆனந்தம் தெரியாது, அவனுக்கு எப்படிமா தெரியும்? 20 மாதத்தில் அவன் பின்னாடி ஏமா போனேன்? அவனை கூப்பிட்டு ரூம் போட்டிருக்கேன் வாங்க தூங்கிட்டு போங்கன்னா போயிடுவேன் நீ? சரி, போன கதவை போட்டு படுக்கணும், கதவை திறந்து வச்சுட்டு தூங்கினா தூங்கிடுவேன் நீ? சரி, 2-3 பேர் வந்தாங்க, ஏதோ ஒன்று பண்ணுறாங்க, அதை கொண்டு போய் போலீஸ் ஸ்டேஷனில் சொல்ல மாட்டியா நீ? ஒரு வாரம் கழித்து ப்ரெஸ் மீட் வச்சு தான் சொல்லுவேன் என்னம்மா இது அப்படின்னு கேட்டால் எதிர்த்தரப்பு வைக்க நம்ம கேட்கல. எதிர்த்தரப்பு வரைக்கும் நீங்கள் கேள்வி கேட்கும்போது என்ன ஆகும்? கேஸே நிற்காது. புரியுதா உங்களுக்கு? அதுக்காக நீங்கள் கூமுட்டைகளோட இதெல்லாம் இதில் கோர்க்கக்கூடாது. சரி, ஓகே. ஆனால் எல்லா சம்பவத்தையும் நீங்கள் கோர்க்கக்கூடாது. சட்டம் ஒழுங்கு சீர்கெட்டு சீரழிஞ்சு போய் கிடக்குன்றதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. இப்போ பீகார்காரன் இருக்கான், இது வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா போன 5 வருஷத்தில் வட இந்தியன் இந்த மாதிரியான ஒரு சம்பவத்தில் ஈடுபட்டான், ஒரு பெண்களை வல்லுநர்களை ஈடுபட்டான்றது நீங்கள் ஒரு சம்பவம் கூட நீங்கள் உதாரணத்துக்கு காட்ட முடியாது. இப்போ இறங்கியிருக்காங்க அப்படின்னா இது எதில் போய் முடிய போகுதுன்னு தெரியல. இந்த எம்எல்ஏ சரவணன் அவர் மேலே அங்கே அந்த ஏரியாலையும் சரி, ரிப்போர்ட்டர் அந்த சேனலோடைய ரிப்போர்ட்டர் பேசும்போதும் சரி, அந்த பெண் சொன்னதை வச்சே நம்ம பேசல. அந்த ரிப்போர்ட்டரும் கொடுத்துருக்கறனால லாட்ரி சீட்டு பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்காங்க, கமிஷன் பேஸில் பெண்களை கமிஷன் இதில் விற்று தர சொல்லி அந்த மாதிரி ஏதோ சொல்கிறாங்க. லாட்ரி சீட்டு தமிழ்நாட்டில் தடை செய்யப்பட்டிருக்கிறது. அப்போ தடை செய்யப்பட்ட லாட்ரி சீட்டு விற்பனைக்கு சரவணன் சார் இது பண்ணியிருக்காரு, அவங்க பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கும்போது அதே ஒரு பெரிய குற்றச்சாட்டு. அது தனியாக பதிவு பண்ணி சரவணனை கூப்பிட்டு விசாரிக்கணும். எதுவுமே நடந்த மாதிரி தெரியலையே சார். அவங்க ஆட்சியில் எப்படிப்பா நடக்கும்? அவங்களுக்கு தானே ஓட்டு போட்டுருக்கீங்க. யாருக்கு ஓட்டு போட்டிருக்கீங்கல்ல, அவங்க தானே ஆட்சியில் இருக்காங்க. அவங்க எப்படி அவங்களாலே பிடிச்சி போடுவாங்க? இது என்ன தங்கப்பதக்கம் சிவாஜியா? மகனே சுட்டு கொண்டு வர கிளைமேக்ஸில் பைசன் டப்பு இது அதெல்லாம் தங்கப்பதக்கம் சிவாஜி கிடையாது. அந்த மாதிரி படமும் கிடையாது. இது மகனை வச்சே கொள்ளையடிக்கிற படம். ஓகே, புரியுதா உங்களுக்கு? ஸோ அதனால் இந்த படத்தில் அப்படி தான் இருக்கும். இந்த படத்தோட கிளைமேக்ஸ் வேற மாதிரி இருக்கும். நீங்கள் ஒரு 2 வருஷத்தில் 1 வருஷம் 1.5 வருஷத்தில் பார்த்தீங்கன்னா. சரி, ஓகே. நடிகர் ராகவா லாரன்ஸ் திடீர்னு அவர் திருச்சி கிழக்கில் போட்டியிட போகிறாருன்னு செய்தி வந்துச்சு. அது எங்கிருந்து எப்படி வந்துச்சு அப்படிங்கிறதே கேள்வி. அதுக்கப்புறம் 11ஆம் தேதி நான் சமூக வலைதளங்களில் உங்கள்கிட்ட பேசுகிறேன் அப்படின்னு சொன்னார். என் முடிவை அறிவிக்க போகிறேன் அப்படின்னு சொன்னார். என் அம்மா ஆசீர்வாதத்தோடன்னு சொன்னார். சரி, எல்லாம் முடிவை அறிவிச்சிருவார் அப்படின்னு சொல்லி பார்த்தா எல்லாம் குட்டி ஸ்டோரிலாம் 2 குட்டி ஸ்டோரி சொல்லிட்டு அதுலேயே சொல்லியிருக்காரு. அதுக்கு முன்னாடி அதே சமூக வலைதளத்தில் தாவேக்கா துண்டு போட்டு ஒரு வீடியோவும் வெளியிட்டிருக்காரு. அவர் வெளியிட்டு மக்களாகிய உங்ககிட்டயே முடிவை விட்டுறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதுக்கப்புறம் நேற்று ஒரு வீடியோ, அதில் ஓட்டு போட்டவங்களெல்லாம் அந்த நாயின்னு பேசி அது ஒரு சர்ச்சை. ஓட்டு போட்டவங்க நாயின்னு சொல்லுவாங்க. நீங்கள் ராகவா லாரன்ஸ் மேலே இருக்க வைத்தறிச்சல். எனக்கு என்ன சார் வைத்தறிச்சல்? அவர் சொன்னது நாயை தாம்மா நாயின்னு சொன்னார். புரியுதா? அவர் என்ன சொல்ல வர்றாருன்னா, நான் சில நாய் பிஸ்கெட் சாப்பிடும், ஓரியோ பிஸ்கெட் சாப்பிடும், சில நாய் கறி சாப்பிடுன்றாரு, சில நாய் பிரியாணி சாப்பிடுன்னு சொன்னாரு. அதை எப்படி நீங்கள் அது அங்கே சொல்ல வேண்டிய அவசியம் என்ன? ராகவா லாரன்ஸ் ஒரு அரை பைத்தியம் முழு பைத்தியம்ன்றது வேற விஷயமா? அப்படி நீங்கள் சொல்லுங்க, நம்ம ஏற்றுக்கலாம். இல்லை சார், அங்கே சொல்ல வேண்டிய அவசியம் என்ன வந்துச்சுன்னு கேட்குறேன். அவருக்கு தெரிஞ்ச தெருநாய் தாம்மா. புரியுதா? அவருக்கு தெரிஞ்ச உதாரணத்தை தான் அவர் சொல்லுவார். தெருநாய்க்கு அவர் பிரியாணி போட்டிருக்காரு, பிஸ்கெட் போட்டிருக்காரு.
அந்த வடிவேல் சொல்லல, பாம்புக்கு பாயா வச்சாலும் சரி, பச்சை முட்டை வச்சாலும் சரி, அது பணியவே பணியாத மாதிரி எப்போவுமே தெருநாய்களோட சுற்றக்கூடிய, அதாவது அதுகளை பாதுகாத்து கொண்டு இருக்கக்கூடிய ராகவா லாரன்ஸ் அரசியலுக்கு வராரு. வரும்போது அதை உதாரணமாக சொல்கிறாரு, தெருநாய்க்கு நான் இப்படி தான் பண்ணுவேன், உங்களுக்கு இதை பண்ணுறேன்றார். அக்கா மனிதர்கள் அவர் தெருநாயின்னு சொல்ல வரல, இப்ப நடிகர் தெருநாய் மாதிரி உங்களை நான் பார்த்துக்குவேன்றாரு. இது உதாரணம் தான், புரியுதா இல்லையா? அதாவது அவர் சொல்ல, அதாவது எல்லாத்தையுமே நீங்கள் தப்பாக நினைக்கூடாது. அவர் என்ன சொல்ல வர்றாருன்னா, அனாதையாக உணவு இல்லாமல் தெரு தெருவாக போய் வெறி ஏறி கவனிக்கப்படாமல் குடும்ப பாசம் இல்லாமல் அந்த நாய்கள்லாம் திரிஞ்சு போய் ராத்திரி டியூட்டிக்கு போயிட்டு வரவன், மிட் நைட்டில் வாட்ச்மேன் வேலையை போட்டுருவேன், கையை காலை கடிச்சு வைக்கிறத பக்குவப்படுத்தி அதுக்கு ஓரியோ பிஸ்கெட்டு, இது பிரியாணி, சில அது கண்டுபிடிச்சி இது பிரியாணி தான் சாப்பிடு இந்த தெருநாயை அப்படின்றத ஐடென்டிஃபை பண்ணுறதுக்குள்ள அதுதான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி. ஸோ இந்த தெருவில் இருக்க நாய்கள்லாம் பிரியாணி சாப்பிடுவோம். இதெல்லாம் உண்மைமா, சைக்காலஜிக்கலா, புரியுதா உங்களுக்கு? இங்கே நாய் பிறவியில் கூட நல்ல பிறவி கெட்ட பிறவின்றது. ஒரு கிராமத்தில் ரொம்ப ரொம்ப ஏழ்மையான ஒரு கிராமம் இருக்குன்னு வைங்க, அங்கே ஒரு தெருநாய் இருக்குன்னா அதுக்கு ஒரு குட்டி பிறந்துன்னா அது பாவப்பட்ட ஜீவன். அதை சில தெருநாய் வந்து கறிக்கடை இருக்க லைனில் பிறந்துடும், குட்டி போட்டுரும். டெய்லி எலும்பு தான், கறி தான். பணக்காரன் கூட போட முடியாதுமா. அதாவது இப்போ நீங்களே ஒரு நாய் வளர்க்குறீங்க, உங்களுக்கு வருமானம் ஜாஸ்தியாக இருந்தால் கூட அந்த நாய்க்கு நீங்கள் ஒரு 10,000 செலவு பண்ணுவீங்களா? டெய்லி கறி வாங்கணும், ஒரு 4 நாளைக்கு ப்ரோக்ராம் இருக்குன்னு வந்துடுவீங்க, போட மாட்டேங்க. ஆனால் அந்த கறிக்கடை பகுதியில் பிறந்த தெருநாய் இருக்குது பார்த்தீங்களா, அதுக்கு தினமும் எலும்பு கிடைக்கும், கோழி கால், கோழி கழுத்து, இதெல்லாம் கிடைக்கும். அதோட பிறவி பயன் அது. ஸோ இதை கண்டுபிடிச்சி இந்த நாய் இதை தான் திங்கியும்னு சொல்லி கண்டுபிடிச்சி அதுக்கு பிரியாணி பிடிச்ச நாய்க்கு பிரியாணி, ஓரியோ பிஸ்கட் பிடிச்ச நாய்க்கு ஓரியோ பிஸ்கட்டு, பன்னு பிடிச்ச நாய்க்கு பன்னு சொல்லி பார்த்து பார்த்து மிகப்பெரும் சாதனை தான் சாதனை பண்ணக்கூடிய ஒரு மனிதன். அப்புறம் மனிதனை விட்டுருவாப்லையா? புரியுதா உங்களுக்கு? இன்னும் அவர்கிட்ட தெருநாய்கள்கிட்ட மட்டும்தான் கட்சியில் சேரலாமான்னு கேட்கல, இப்போ எல்லாத்துலையும் கேட்டார். இல்லை என்ன திடீர்னு என்ன இல்லை, எவன்கிட்ட போய் கேட்டால் எவன் சொன்னான்னு தெரில. இப்போ என்னன்னா, பைத்தியம் பிடிச்சவன்றது நம்ம லாரன்ஸ் சொல்ல, ஒரு பைத்தியம் பிடிச்சவன் உனக்கு யார்? நீ முதல்ல நீ யாரு? சமூக சேவகர், செயற்பாட்டாளர், ஜல்லிக்கட்டுல போராடினவர். என்ன போராடினார்? கூட்டத்தில் வந்து நின்னதா? ஒரு 5 லட்சம் பேர் போராடினா, 3 லட்சம் பேர் போராடினா, சரி 1 லட்சம் வச்சுக்கங்க, நீ யார்? நீ இந்த 1 லட்சம் பேரில் ஒரு ஆளாக தானே போய் நின்ன. நீ என்ன இப்போ ரோட்டில் மறியல் பண்ணி ரயிலில் நிறுத்தினியா, பஸ்ஸு டயர் கட்டியில் போய் படுத்தியா, இல்லை மாட்டை அடக்குனியா, இல்லை நீ மாடு நாள் வளர்க்குறியா? உனக்கும் ஜல்லிக்கட்டுக்கு என்ன சம்மந்தம் இருக்குது? எல்லாம் கூட்டம் கூடுறாங்கன்னு நீயும் போய் நின்ன, பிரபலம் வந்து அங்கேருந்து துரத்தி விட்டாங்க, துரத்தி விடப்பட்டு தான் வெளியே பண்ணு. அப்போ உனக்கு என்னத்துக்கு அரசியல் இது? நீ யார்? அவ்வளோ பெரிய அப்பாட்டக்குன்னு உனக்கு யார் சொன்னது? விஜய் அழைச்சிருப்பாரோ? 4 பேய் படம். விஜய் இப்போ என்ன இந்த பைத்தியம் பண்ணியிருக்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யாராக இருந்தாலும் இவங்க என்ன நினச்சிட்டாங்கன்னா, சினிமாவில் ஒரு கேடு கேட்ட ஒரு ஒன்று இருக்குது, குருவை மதிக்கலாம். இந்த டான்ஸ் மாஸ்டர் யாராக இருந்தாலும், இந்த இந்த பரதநாட்டியம் சொல்லி கொடுக்குற குருலாம் முதல்ல அப்படி இப்படின்னு சொல்லி சுற்றி வளைச்சி காலில் விழுவாங்க, தெரியுமா? எனக்கு ஆட தெரியாதனால பொசிஷன் மாற்றி ஆடி இருக்கு அப்படின்னு வளைச்சி காலில் போய் விழுந்து அப்புறம் ஆடுவாங்க. இது ஒரு பழக்கமாக போயிடுச்சு. ஆக்ஸ்போர்டில் படித்தவன், டபுள் பிஹெச்டி முடித்தவன், இப்போ உங்கள் காலேஜில் ப்ரொஃபஸர்லாம் இருந்திருப்பாங்க, பிஹெச்டி முடித்தவங்க. எனக்காக காலில் விழுந்துருக்கீங்களா நீங்கள்? இல்லை சார். இந்த பிள்ளைங்களா விழுகுதா, இல்லை பசங்க விழுகிறாங்களா? வந்தால் பாரு அரமண்டல் மாதிரி இருக்கான்னு தான் சொல்லுவாங்க. அப்படி பெரிய பெரிய அறிஞர்கள் காலில் எவனும் விழுக மாட்டான். இந்த சினிமாவில் ஒரு கேடு கேட்ட பழக்கம் என்ன இருக்குது அப்படின்னா, மூத்தவர்கள் காலில் விழுகிறது நம்ம கலாச்சாரம், பண்பாடு, அது வேறு. டான்ஸ் மாஸ்டர் காலில் எதுக்கு விழுகிறாங்கன்னா, அவர் ஒரு குருவாக நினச்சி விழுகிறாங்க, தொழில் சொல்லி கொடுத்தவங்க. இவன் என்ன நினச்சிக்கிறதுன்னா, என் காலில் விழுந்த ஒரு தான் பதவிக்கு வந்துட்டான்ல, நான் வரக்கூடாதா? அவன் என்னை சேர்த்துக்க மாட்டானா? இன்னைக்கு பொண்ணு எப்போ பார்த்தாலும் வாங்க மாஸ்டர்ன்ற ஒரு ஆள் பெரும் பதவிக்கு வந்துட்டார். வந்த உடனே நம்மளை இவ்வளோ தூரம் மதிக்கிற ஒரு ஆள் நம்மளை கூப்பிட்டு துணை முதல்வர் ஆக்குவார். ஆமாம், ரசிகர்கள்லாம் துணை முதல்வர் கோஷம் போடுறாங்க, காசை கொடுத்து. இதுக்கு தான் சோறு போடுறது, புரியுதா அவனுக்கு? சமூக சேவைக்கு போடுறவன் கத்த மாட்டான், சமூக சேவை பண்ணுறவன் அவங்கள கூப்பிடவே மாட்டான். ஒரு 50 பேரை வச்சுட்டு சோறை போட்டு அக்கௌண்ட்ஸில் எழுதிட்டு டேக்ஸ் கணக்கில் ட்ரஸ்ட்டு வச்சுட்டு வெளிநாட்டிலேருந்து காசை வாங்கிட்டு அவங்கள வச்சு துணை முதல்வரான். விஜய் கம்பியை பழுக்க காய்ச்சி வாயில் இழுத்து விட்ருவாங்க போனால், புரியுதா?
எப்படி இந்த பைத்தியத்தை கட்சியில சேர்ப்பாங்க? எந்த கட்சியிலயே சேர்ப்பானா? கட்சியிலே சேரல, கட்சியில சேர்க்கவும் இல்லை. இவர் என்னமோ ரஜினிகாந்த் மாதிரி நான் வரப்போறேன், ஆமா நான் வரப்போறேன். இல்ல முதல்ல வந்து திருச்சி கிழக்கு போட்டி அரசியலுக்கு வரப்போறாரு அப்படின்னு சொன்னோன்னே எல்லாமே கிளப்பி விட்டதுமா. அதுதான் அவங்க நினைச்சாயினோன்னு நினைச்சாங்க. ஃபர்ஸ்ட் வந்து விஜய் நினைக்கிறாரோ ஒருவேளை தாவேக்காரன் அறிவிக்க பரப்பி போறாங்களோ விடுறாங்களோ அப்படின்னு அப்படிதான் தான். நினைச்சாங்க. ஆமா ஆனா இந்த பைத்தியம் அதுவா கிளப்பி விட்டது, காசை கொடுத்து. வீடியோக்கு அப்புறம் புரிஞ்சிருச்சு. அப்ப இந்த வீடியோக்கு அப்புறம் இது பைத்தியம் புரிஞ்சு போச்சா, இது தெருவுக்கு வந்துடும். இல்ல இப்ப இவர் ராகவா லாரன்ஸ் வந்து சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களை ஒரு குருவா பாக்குறேன், தெய்வமா பாக்குறேன் எந்த பேசுனவர். பக்கம் எந்த குதிரை ஓடுதோ அந்த குதிரை மேல ஏறி போயிடுவாங்க. இல்ல இப்ப அண்ணாமலை வந்திருக்காரு, அவருக்கு ஒரு ஆசீர்வாதம் இருக்கு, அது தெரியும் எல்லாருக்கும். அதே போல லதா ரஜினிகாந்த் ஒரு இயக்கம்னு ஆரம்பிச்சிருக்காங்க. எல்லாரும் என்ன நினைச்சாங்கன்னா அந்த பக்கம் போவாங்களோ அப்படின்னு நினைச்சாங்க. ராகவா லாரன்ஸ் உண்மையிலேயே சேரணும்னா லதா ரஜினிகாந்தோட தான். அதான் அக்கா ஏதோ ஆரம்பிச்சிருக்காங்க, எங்க அண்ணன் தான் ஆரம்பிக்கல, அக்கா ஆரம்பிச்சு நாடு முழுவதும் திருத்த போறாங்க. வீடியோலயும் சொல்லிருக்காரு வேற. அப்ப அங்க போய் சேர வேண்டியதானே. எதுக்கு விஜய்ட்டு வர நீ? விஜய் நான் இழிச்சவா என்ன இத்தனை பேரை வந்து இது பண்ணி குழந்தைங்களை இது பண்ணி டியூன் பண்ணி குடும்பத்தில் ஓட்டு வாங்க வச்சு பிள்ளைங்களை டியூன் பண்ணி இவ்வளோ கஷ்டப்பட்டிருக்காரு. ஐடிவிங்க வச்சு மார்க் வச்சு எல்லாம் ஒர்க் பண்ணி வந்த ஒரு விஜய்கிட்ட இவர் கட்சி சேர்றது எம்எல்ஏ சீட்டுன்றது வேற, துணை முதல்வர். விஜய் இப்படி உட்கார்ந்துருப்பாரு. புஷி ஆனந்த பாப்பாப்புல, புஷி ஆனந்த் தலைவரே என்னையா எனக்கு தெரியாத தலைவரே இப்படிதான் சொல்லிப்போம், என்னையா ஆளாளுக்கு விளாடுறீங்க அப்படின்ட்டுருப்பாங்க. அந்த பைத்தியம் ஏதாவது பன்னீர் தலைவர் எனக்கு அதுக்கு சம்மந்தம் இல்லை, என்ன நான் வந்தானா வெளியே விடாது, தெரு பக்கமே விடாதுன்ட்டு ராகவால் ஆரம்பிச்சா சந்திக்கவே மாட்டாப்புல விஜய். ஏன்னா புஷி ஆனந்தை பார்த்து சால்வை போட்டு போட்டுருவாங்க. அந்த திருச்சி சீட்டு தருவாங்க. யாருக்கு தருவாங்க? வெயிட் பண்ணி பாருன்ட்டு யாருக்கும் இல்லை. என்ன மாதிரி பைத்தியக்காரங்க பாருங்க. அப்போ தன்னை என்ன மாதிரி நினச்சிருக்காங்க பாருங்க. 4 ஹீரோவுக்கு டான்ஸ் மாஸ்டராக இருந்துட்டா இவர் ஒரு பெரிய புடிங்கி கிழிச்சவர் மாதிரி. 4 பை படம் எடுத்துட்டா நீ பெரிய ஆளா, பெரிய டைரக்டர். அப்போ பாரதி ராஜாவில் என்ன சொல்கிறது, மகேந்திரன் அவர்கள் என்ன சொல்கிறது, சங்கர் அவர்கள் என்ன சொல்கிறது, மணிரத்னத்தை என்ன சொல்கிறது. விஜய் இன்றைய சிஎம் விஜய் அவர்களுக்கு ஒரு ஒரு கோரியோகிராஃப் பண்ணியிருக்காரு. ஸோ அதை மனசுல வச்சு நெருங்கிய நண்பர் இருக்கேம்மா. அந்த அம்மா யாரு, மாநாட மயிலாட கலா மாஸ்டர். கலாக்கெல்லாம் கொடுக்கணும்ல. இல்ல இப்ப நடிகர்கள்லாம் கிளம்புறது. காலேஜில் வந்து உங்களுக்கு பாடம் எடுத்த ஒரு ப்ரொஃபஸர் பேர் சொல்லுங்க பார்ப்போம். பிரகாஷன் கோயம்புத்தூர்ல ஒருத்தர். அப்ப பாருங்க, கலாவை மாஸ்டர்ன்றீங்க, உங்களுக்கு பாடம் எடுத்தவரை பிரகாஷ்ன்றீங்க. சார் அவங்க வெச்சுக்கறாங்க பேரை இருக்கு பாருங்க உங்களுக்கு. சார் இன்னைக்கும் அவர் வந்து ஒரு ஓபனாவே கேக்குறேன் சார், அவங்களே வெச்சுக்கறாங்க கலா மாஸ்டர்னு. நம்ம ப்ரொஃபசர்ஸ் நீங்க ஏன் கூப்பிடுறீங்க அப்படி? எப்படி கலான்னு கூப்பிட வேண்டியது? நான் கூப்பிடலையே சார். அது டான்ஸ் மாஸ்டர் தானே. அது என்ன, புரோட்டா மாஸ்டர் இருக்காங்க, புரோட்டா மாஸ்டர், டீ போடுறவங்க டீ மாஸ்டர், டான்ஸ் போடுறவங்க டான்ஸ் மாஸ்டர். அப்போ எதுக்கு நீங்கள் எப்போ பார்த்தாலும் மாஸ்டர்? உங்களுக்கு டான்ஸ் சொல்லி கொடுத்தாங்களா அந்தம்மா? உங்களுக்கு பாடம் சொல்லி கொடுத்த ப்ரொஃபஸரே மாஸ்டர்னு சொல்லலைங்க. அப்போ இதுதான் ஹியூமன் கேட்டல்ஸோடைய பைத்தியங்களோட மென்டாலிட்டி. ஏன்னா நம்ம மைண்ட் செட் அப்படியே ஆயிரும். கலானா மாஸ்டரு அப்படி இருக்கும்போது அப்போ அவர்களுக்கு துளிர் விட்டு போயிடும். நம்ம கேட்டால் தந்துடுவாங்க. நம்ம தானே டான்ஸ் சொல்லி கொடுத்தோம் அந்த தம்பிக்கு, சிஎம் ஆகிட்டாரு. இல்லை இவர் மட்டும் இல்லை சார், சீரியல் ஆர்டிஸ்ட்லேருந்து நிறைய பேர் வந்து நாங்கள் விஜய் சார் அப்படி விஜய் சாருக்கு எதிராக பேசுகிறோம், வீடியோ இன்டர்வியூஸ் எல்லாம் கொடுத்து இல்லை அவங்க பூராமே இதுக்குள்ளே இறங்கி ஏதாவது சம்பாதிக்கணும்னு பார்க்குறேன். விஜய் வந்துட்டாரு, நம்ம அவரை ஆதரிச்சு பேசுகிறோம்னா நமக்கு எம்எல்ஏ சீட்டு எம்பி சீட்லாம் தருவாங்க இல்லை. பிரச்சாரத்தப்ப விஜய் அவர்களுடைய அந்த ட்ரெஸ் கோட்ல ஒயிட் காப்பி கலர் பேண்ட் போட்டு போய் ஓட்டு போட்டு வீடியோ போட்டவங்களாம் இன்னைக்கு எங்க போனாங்கன்னு தெரியல. பைத்தியங்கள்லாம் வேற, அது வேற, அது இன்ஃப்ளூயன்சர் பைத்தியம். அது பூராமே அதுக்கு இப்போ எவனும் வியூவர்ஸ் இல்லாமல் போயிடுச்சுங்க. ஸோ இது நான் இல்லைன்றாங்க இப்போ. ஆமாம், இப்போ இல்லைன்னு சொல்லுது இல்லை. இப்போ இந்த மாதிரி ஆட்கள் இவங்க பைத்தியம் கிடையாது. மக்களை விஜய்க்கு ஓட்டு போட்டவங்களும் பைத்தியக்காரனா நினைக்கிறது. அந்த பைத்தியங்கள் தானே ஓட்டு போட்டு வச்சு நம்மளும் உள்ள அடிச்சு உள்ளடியா துணை முதலமைச்சரா. எவ்வளோ என்ன நீ என்ன இப்போ சாதாரண மனநிலையில் இருக்கியா, இல்லை இருக்கவெல்லாம் லூசு கேனப்பா என்ன வச்சுக்கிட்டீங்களா? ஒருவேளை இதெல்லாம் நடந்தா கூட என்ன ஆக போகுது தமிழ்நாட்டில் நம்ம பார்த்து அப்படிங்கிற பயம் நமக்கு அப்படின்றதுனாலதான் இந்த எண்ணம் அவங்களுக்குலாம் வருது. ஆனா விஜய் அந்த அளவுக்கு எல்லாம் லூசு கிடையாது. நம்ம பார்க்க முடியும். நம்மளோட முதலமைச்சர் ஸ்ரீநாத்னு ஒரு நடிகர் அவர் இருந்தாருமா, கஷ்டப்பட்டு. அதாவதுமா நீங்க வந்து கட்சி ஆரம்பிக்கும் போது வெற்றி பெறுவோமா தோல்வி விடுவோமா ஜெயிலுக்கு போவோமா என்னன்னு தெரியாம கூட இருக்கிறவங்களுக்கு இருப்பாங்க.
எல்லாம் ஜெயிச்சு வந்து முதலமைச்சர் ஆயிட்டாரு, ஒரு நல்லா வந்தாரு, இவங்களுக்கு செய்கிறாரு அவங்களுக்கு செய்கிறான்றப்ப 4 பேர் வராம பாருங்க, ஓடுற குதிரை மேல. ஆமாம், பணம் கட்டுறான். இவனை யாருமே சேர்க்க மாட்டாங்க, எந்த கட்சி எந்த அரசியல்வாதியாக இருந்தாலும் சேர்க்க மாட்டாங்க. புரியுதாங்க? ஸோ இதுதான் நிதர்சனமான உண்மை. இப்போ இவங்க பூரா கிளம்புறாங்க, நான் அந்த படத்தில் உங்களுக்கு டான்ஸ் சொல்லி கொடுத்தேன், இந்த படத்தில் ஃபைட் சொல்லி கொடுத்தேன், இந்த படத்தில் நான் ப்ரொடக்ஷன் மேனேஜராக இருந்தேன், இந்த படத்தில் நான் தான் உங்களுக்கு சாப்பாடு போட்டேன், இந்த படத்தில் நான் தான் வந்து உங்களுக்கு கை கால் அமைக்க விட்டேன், ஏன்னா எப்படி திருச்சி சீட் எனக்கு கொடுத்துருங்க அப்படின்ற மாதிரி தான் இந்த பைத்தியங்கள் பண்ணிட்டு இருக்காங்க. இவங்க பைத்தியங்கள் கிடையாது. விஜய்க்கு வாக்களித்தவர்களை பைத்தியங்களாக நினைத்து, விஜயையும் பைத்தியமாக நினைத்து நாம் வந்து பலன் அடைவோம் அப்படின்னு நினைக்கக்கூடிய அறப்பைத்தியங்கள். அதிமுக கூடாரமே காலியாகுது போகுதுன்ற மாதிரி செங்கோட்டையன் அவர்கள் வந்து பேசியிருக்காரு. எல்லாருமே இங்க வரப்போறாங்க, அது எல்லாமே காலியாச்சு, ஏற்கனவே கூடாரம் காலியாச்சு. இப்போ சொல்லியிருக்காரு காலியானதுக்கப்புறம் எங்கே போனான்னு நம்ம இல்ல இது ஆபத்தா இது தமிழ்நாட்டுக்கு, இல்ல ஒரு நல்ல மாற்றம்? தமிழ்நாட்டுக்கு ஆபத்து ஏற்கனவே எப்பயோ வந்துருச்சுமா. இதுதான் உண்மையான அதிமுக அப்படின்றாங்க தாவேகா ஆதவர்ஜுனா. ஆமா, தாவேகா தான் உண்மையான அதிமுக. புரியுதா? புதிய பைத்தியங்களோட பழைய பைத்தியங்கள் கலக்கும்போது அதுதானே ஒன்றா இருக்கும். 2 முக்கியமான விஷயம். இது ஒன்று. இன்னொன்று என்னென்னா, திமுகவில் தோல்விக்கான காரணங்கள் கண்டறிவதற்கா ஒரு குழு போட்டாங்க. அவங்க போய் மாவட்டவாதியாக போய் எல்லாம் பண்ணிட்டு வந்தாங்க. அது வந்து என்னன்னா, மாவட்ட செயலாளர்களை தலைவரை சந்திக்கவே முடியல, கள நிலவரம் என்னன்றது சொல்லவே முடியல அப்படின்னு ஒரு 3-4 பாயிண்ட் முக்கியமாக சொல்லியிருக்காங்க. அதில் முக்கியமாக ஒரு பாயிண்ட் என்னென்னா, விஜய் அவர்களுடைய அந்த வருகை அப்படிங்கிறது மகளிர்கிட்ட அந்த அளவுக்கு போய் சேர்ந்துருக்கு அப்படிங்கிறதும், மகளிர் உரிமை தொகை பாதி பேருக்கு கொடுக்காததும் ஒரு மாற்றத்தை கொடுக்க போகுது அப்படிங்கிற ஒரு விஷயத்த கன்வே பண்ணவே விடலை அவங்க கிட்ட அப்படிங்கிற ஒரு மெயினான விஷயங்கள் பேசியிருக்காங்க. இனி திமுகவில் என்ன சேஞ்ச் ஓவர்லாம் நடக்கும்னு பார்க்கலாம். சேஞ்ச் ஓவர் நடக்கும். பட் ஆனால் அவங்க உதயநிதி ஸ்டாலின் அவர்களை பொறுத்த அளவுக்கு என்ன நடந்திருக்குன்றது அவர். ஆமா, நீங்க வேற சந்திச்சுட்டு வந்திருந்தீங்க. சந்திச்சுன்றது நம்ம ஒரு பத்திரிகையாளராக அவரை சந்திக்கிறோம். ஆனால் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வந்து சூழ்நிலையை புரிஞ்சிருக்காரு. ஆனால் இந்த கமிட்டி கொடுத்த விவகாரங்கள் இது எல்லாமே வேஸ்ட்டு. என்னன்னா, இவங்க பழைய பஞ்சாங்கத்தை பாடி வச்சுருக்காங்க. இது பெர்சன்டேஜ் உரிமை தொகை போல. உரிமை தொகை நீங்கள் கொடுத்தவங்கலாம் அவங்க கிழிச்சுட்டாங்களா போட்டு போட்டு? அப்படி கிடையாது. இது வந்து ஒரு சைக்கலாஜிக்கல் அப்ரோச், பிளான்டு சைக்கலாஜிக்கல் அப்ரோச்சு. கூமுட்டைங்களை பொறுக்கி இது பண்ணி புரியாதவர்களை வந்து அந்த ஒரு டெக்னாலஜி மூலமாக அவர்களை ஈர்த்து, குழந்தைகளையும் பெண்களையும் ஈர்த்து, வயதானவர்களை ஈர்த்து, அவர்களை வாக்கு வங்கிகளாக மாற்றி அதன் மூலமாக வாக்குகளை பெற்று வெற்றி பெறுகிறார். இது ஒன்று தான் தோல்வி, திமுக தோல்விக்கு காரணமே தவிர அதை கண்டுபிடிக்காது, கணிக்காம போனது. அது இந்திய அரசே, உள்துறை, இந்திய உள்துறை அமைச்சரே கணிக்கலையம்மா அதை. அப்புறம் இவங்க எப்படி கணிப்பாங்க? ஆனால் தெரிஞ்சது எப்போவுமே பவரில் இருக்கும்போது சிலதை உதாசீனப்படுத்திடுவாங்க. அதோட விளைவு தான் அவர்கள் இப்போ சந்திச்சிருக்குது. ஆனால் அதுலேருந்து மீண்டு வருவாங்க. அதுக்கான வாய்ப்பு இருக்குது. உதயநிதி அவர்கள் கிட்டத்தட்ட ஒரு என்ன நடந்துச்சு அப்படின்றதுல ஒரு 75% புரிஞ்சிருக்காரு. 75-80% புரிஞ்சுக்கிட்டாரு. அது ஒரு பெரிய சக்சஸ். இப்போ இதை எப்படி உடைக்க போறாங்க அப்படின்றது தான் அதில் முக்கியமா. ஒரே ஒரு செய்தி என்னன்னா, இனி அவ்வளோதான் திமுக, இனிமேல்லாம் எழும்பி வராது திமுக. அண்ணாமலை வர கட்சி ஆரம்பிச்சிட்டாரு. இனி அடுத்த தேர்தலில் வந்து மீண்டும் ஆளுங்கட்சியா விஜய் அவர்கள் வருவாரு. எதிர்கட்சிங்கிற இடத்துல திமுக இருக்காது, 3வது இடத்துக்கு போயிடும், அண்ணாமலை வருவாருன்னு ஒரு டாக். 3வது பிஜேபி வரும், 4வது வந்து இது வரும், இந்த அம்மாப்கேன்னு போனால் அது என்னது, நம்ம ஒரு கட்சி இருக்குமா நார்த் இந்தியாவில் ஒரு கட்சி, ஆம் ஆத்மியா, ஆமாம், அது வரும். அடுத்து காக்ரோச் பார்ட்டி வரும். திமுக அழிஞ்சிரும் அப்படின்றது அவங்களோட இது. இன்னும் ஒரு 6 மாதத்துல துண்டை காணாம துணியை காணான்னு எப்படி அவன் ஓடுறான்றது மட்டும் நீங்கள் பாருங்க. யாரை சொல்கிறீங்க? பார்த்துட்டு சொல்லுங்கள், முடிச்சுக்கலாம். நீங்கள் எவ்வளோ தூரம் வந்து பேட்டி எடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. நன்றி சார், நன்றி, வணக்கம்.